வணக்கம் அன்பர்களே. இப்போது நிறைய பேருக்கு அதாவது பிகினிங் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான், யோகா அப்படின்ற விஷயம் தெரியாது. அப்போது யோகா அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, யுனைட்டிங், அதாவது ஒன் பாயிண்டட்னஸ் அப்படின்றது தான் யோகா. அப்போ இந்த சிங்கிள் பாயிண்டில் கான்சியஸ்னஸை குவிச்சு அந்த இடத்துல ஐக்கியப்படுறது தான் நம்ம யோகா அப்படின்னு சொல்கிறோம். அந்த சிங்கிள் பாயிண்டட்னஸ் அப்படின்றது அந்த ஆதி பராசக்தி அப்படின்ற அந்த நியூக்ளியஸில் இருக்கிற எனர்ஜி, நம்மளோட கான்சியஸ்னஸை அதில் சேர்க்கறது தான் நம்ம யோகா அப்படின்னு சொல்கிறோம். பட் இது ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் இல்லையா? தியானம் அப்படின்றது எல்லாருக்கும் நேச்சுரலாக வராது. அப்போ நம்ம தியானம் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம்தான். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது அவரால் உட்காந்து தியானம் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடம்பை தான் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். அப்போ நம்ம உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாதான் நம்மளால் தியானம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கே போக முடியும். அப்போ உடம்பை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உடல் பயிற்சி தேவை. இந்த உடல் பயிற்சியை நம்ம இப்போ யோகா அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இது எங்கே நம்மளை கொண்டு போய் சேர்க்குதுன்றது தான் முக்கியமான விஷயம். அப்போ யோகான்றது நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜியை நெத்தி பொட்டில் குவிச்சு அதை காந்த சக்தியாக கன்வெர்ட் பண்ணி அதை 1.8 லெவலுக்கு கொண்டு போய் அந்த நியூக்ளியஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்ம இங்கே யோகா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த யோகா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி அணுகணும் அப்படின்னா, உடல் பயிற்சி செஞ்சு நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதுக்கு நிறைய ஆசனங்கள் இருக்குது, நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதுதான் நம்மளை யோகா அப்படின்ற ஸ்டேட்டுக்கு உயர்த்தும். இது ப்ராசஸ் ஆஃப் அட்டைன்மெண்ட். நம்ம அந்த விஷயத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி. அப்போது இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம உடம்பு நல்லா வச்சுட்டா அடைஞ்சிருவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுக்கும் மேலே ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரீத்திங் ப்ராக்டிஸ். நம்ம உடம்புக்கு எனர்ஜின்றது எப்படி கிடைக்குது? சாப்பிட்டா கிடைக்குது, அதே மாதிரி தண்ணி குடித்தா கிடைக்குது இல்லையா? ஆனால் சாப்பிடாமையும் இருந்துடலாம், ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். தண்ணி குடிக்காமையும் கூட 1 நாள் 2 நாள் இருக்கலாம். ஆனால் சுவாசிக்காமல் இருக்க முடியுமா? எவ்வளோ நேரம் உங்களால் சுவாசிக்காமல் இருக்க முடியும்? அப்போது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் காற்று தான். இந்த உடம்புல காற்று உள்வாங்கிற இடம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லங்ஸாக இருக்குது. இந்த லங்ஸுன்றது அற்புதமான ஒரு விஷயங்க நம்ம உடம்புல. ஏன்னா இந்த உடம்பு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்த காற்று தான், முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ இந்த காற்றுல என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா பிராணசக்தி அப்படின்ற விஷயம் இருக்குது. நம்ம ஆக்சிஜன் சொல்கிறத விட ஃபைனரான ஒரு ஸ்டேட்டு தான் பிராணசக்தி அப்படின்றது. அது இந்த காற்றுல நிறைஞ்சிருக்கு. அதுதான் நம்ம உடம்புல உள்ளே என்ட்ரு ஆனோடனே நம்ம உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்குறது. எப்போல்லாம் நீங்கள் சோர்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் ஒரு டீப் ப்ரீத் இன்ஹேல் பண்ணிங்கன்னா போதும், அப்போவே அந்த ஸ்பாட்டிலே உங்களுக்கு ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம், எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கலாம். அப்போது நம்மக்கிட்ட இந்த ஆற்றல் இருக்குதுன்னு தெரிஞ்சும் கூட நம்ம அதை ஏன் செய்யாமல் இருக்கிறோம்? டெய்லி ஒரு ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் ஒரு டைம் செஞ்சாலே எனர்ஜியாக இருக்குன்றப்போ அதையவே ஒரு 20 டைம் செஞ்சால் எப்படி இருக்கும்? நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த எனர்ஜி பூஸ்ட் ஆகுது அப்படின்றது பாருங்கள். உங்கள் உடம்புலையும் உங்கள் மனசுலையும் எந்த அளவுக்கு ஆரோக்கியம் ஏற்படுதுன்றது பாருங்கள். அப்போது இந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸில் நம்ம இன்னும் நல்ல எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா உங்கள்கிட்ட தான் நிறைய எனர்ஜி இருக்கே. அந்த எனர்ஜியோட ஃபோக்கஸ் பண்ணும்போது காந்த சக்தி அதிகமாக இருக்கிறனால இன்டென்சிட்டி அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நெத்தி பொட்டில். அப்படி பண்ணும்போது இந்த கான்சன்ட்ரேஷன் பயங்கரமாக டெவலப் ஆகி இன்டென்சிட்டி டெவலப் ஆகி அது தியானம் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு போகும். அப்போ தியானம் ஸ்டேட்டுக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிடுவோம், அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே போயிடலாம். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுதுங்க? எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாமே யோகா தான். அது உடல் அளவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கோயில் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் மலை கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு கும்பிட்றதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை வீட்டில் சும்மா வச்சுருந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் நீங்கள் செய்கிறது யோகா தான். நீங்கள் அந்த 1.8 கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி தான் யோகா. நீங்கள் ஃபைனலாக அட்டைன் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் யோகா அப்படின்ற ஸ்டேட். யூனியன் அப்படின்ற மீனிங். அந்த டிவைன் எசன்ஸில் நம்மளோட மைண்டை யுனைட் பண்ணுறது தான் யோகா. இப்போது நிறைய பேருக்கு இனிஷியல் ஸ்டேஜில் கோயிலுக்கு போய் இந்த யோகான்றது கோயிலுக்கு போய் பண்ணலாமா? ஒரு மடம் இருக்கும், அந்த மடத்தில் நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க யோகா அப்படின்றது. அங்கே போய் பண்ணலாமா?
தியானம் பண்ணுறது அங்கே போய் பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய கேள்வி இருக்கும். பட் ரியாலிட்டியில் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஏன்னா உங்கள்கிட்ட அந்த எனர்ஜின்றது டெவலப் ஆகாத ஸ்டேட்டில் இருப்பீங்க நீங்கள். அதாவது ஆஸ் எ பிகினராக பார்க்கும்போது உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனர்ஜியை டெவலப் பண்ணணும். அப்படி டெவலப் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் வந்து கோவில் போகணும், நிறைய மந்திரங்கள் ஜபிக்கணும், வீட்டுக்குள்ளேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும், வெளியில் போயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி குரூப்பாக வந்து தவம் பண்ணுற இடத்துல, குரூப்பாக யோகா பண்ணுற இடத்துல இங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட எனர்ஜி சிஸ்டத்தை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் எனர்ஜி சிஸ்டம் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும் உங்களோட எனர்ஜி. அதுவே உங்களை கைட் பண்ணும். அப்படி கைட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு தனியாக இருந்து கூட அந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு யாரோட துணையும் இல்லாமல் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நீங்களே வந்து பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி வரும். பட் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வந்து வெளியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ இல்லை வந்து கோயிலுக்கு போகிறதோ மந்திரம் ஜபிக்கிறதோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும். ஆக்சுவலி அதில் உங்களுக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது கஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் விட்டுருங்க. கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது உங்களுக்கு பலன் அளிக்காது. எந்த விஷயத்த நீங்கள் ரசித்து ருசித்து அனுபவித்து சந்தோஷமாக பண்ணுறீங்களோ அதில் 100% பலன் கிடைக்கும். யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல விஷயந்தான். கோயிலுக்கு போகிறது எல்லாமே நல்ல விஷயந்தான். இந்த ரெகுலர் ரொட்டீனாக இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. பட் இது பண்ணுறதுக்கு இடையில இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அந்த இடத்துல நிறைய பேர் கோட்டை விட்டுடுறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா தூக்கம். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிரெயின் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? நம்ம பிரெயின் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு மருந்து தூக்கம்தான். தூக்கத்தை விட ஒரு பெரிய மருந்து இந்த பிரெயினுக்கு கிடையாது. உணவெல்லாம் செகண்டரி தான். பிரெயினுக்கு எப்போவுமே தூக்கம்தான் வேணும். எந்த அளவுக்கு தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரெயினில் ஃபங்க்ஷன் ஜாஸ்தியாகும். அதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் வந்து டே டைமில் தூங்கக்கூடாது, அதே நைட்டில் தூங்கி ஆகணும். இந்த ரொட்டீனை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரெயின் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யும்போது இந்த காக்னேட்டிவ் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஃபங்க்ஷன் ஆகணும். அப்படி ஃபங்க்ஷன் ஆனால் தான் உங்களுக்கு அந்த தியானத்தில் மூழ்க முடியும். இப்போ இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு காக்னேட்டிவ் எபிலிட்டி. அந்த காக்னேட்டிவ் எபிலிட்டி இருந்தால் தான் உங்களோட எனர்ஜியை வந்து நீங்கள் அந்த டிவைன் எசன்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும். இமேஜினேஷன்றது ஒரு பவர்ஃபுல்லான டூல். அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, இமேஜினேஷன் இஸ் ஃபார் பெட்டர் தென் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் இமேஜினேஷன். ஆனால் அந்த இமேஜினேஷன் ஒர்க் பண்ணணுன்னா உங்களோட பிரெயின் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த தூக்கம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் தூங்கணுன்னா எஃபெக்டிவாக தூங்கணும். நீங்கள் அதிகமாக கனவு வந்துட்டுருக்கு அப்படின்னா உங்களோட மைண்டில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம். மனசில் சலனமே இல்லைன்னா தான் நல்ல தூக்கம் வரும். அப்போது தூக்கன்றது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ தூங்கும்போது ரொம்ப டீப்பாக தூங்கணும். நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அந்த தூக்கத்தில் வந்து எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் தூங்கியும் கூட உங்கள் உடம்புக்கு போதிய அளவுக்கு எனர்ஜி கிடைக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து போதிய எனர்ஜி கிடைக்காதனால வீக்காக இருக்கும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு இடையில நடக்கிற அந்த சிக்னல் ப்ராசஸிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுறது நேச்சுரல். அப்போது உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் ஃபீல் ஆகாமல் இருக்கணும்னா நல்லா தூங்கணும். நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்து ஃபீல் ஆகாது. அப்படி டயர்ட்னஸ் ஃபீல் ஆகலை அப்படின்னா உங்கள் பிரெயின் வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். அப்போது தூக்கத்தில் வந்து 2 வகை இருக்குங்க. ஒன்று நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது கண் அசையாமல் தூங்குறது. அப்புறம் கண் அசைகிறது, அதாவது ரெம்னு சொல்லுவாங்க, ரேப்பிட் ஐ மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ 2 வகையான தூக்கம். இந்த 2 வகையில் NREM, அதாவது நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட்டுன்னு சொல்கிறது ஆரோக்கியமான தூக்கம். ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படின்றது கனவு பார்க்குற தூக்கம். நம்ம கனவு கண்டுட்டு இருக்கும்போது நம்ம கண் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேறு யாராவது தூங்கும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க கண் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி துடிச்சிட்டே இருந்ததுன்னா அவங்க கனவு கண்டுட்ருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி கண் துடிக்காமல் தூங்குறாங்க அப்படின்னா அவங்க டீப் ஸ்லீப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது அந்த டீப் ஸ்லீப்பை எப்படி அட்டைன் பண்ணும் அப்படின்றதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது.
அதில் முக்கியமான விஷயம், நீங்கள் தியானம் பண்ணும்போது தியானம்லாம் பண்ணி முடிக்கிறீங்க. தியானம்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகும்போது தியானத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் இருக்குங்க. தியானத்தில் என்ன பண்ணுறோம்? ஒரு இடத்துல மையத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறோம். மைண்டை நெத்தி போட்டுனா நெத்தி போட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனசை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். தியானத்தில் குவிக்கிறோம், பட்டு தூக்கத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்தது இமேஜின் பண்ணணும். என்ன இமேஜின் பண்ணணும் அப்படின்னா, இருட்டை இமேஜின் பண்ணணும். இருட்டு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு மெடிசன் தூக்கத்துக்கு. நீங்கள் இருட்டை இமேஜின் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சும்மா கொஞ்ச நேரம் இமேஜினேஷனில் இருட்டை நினச்சி பாருங்கள், உங்களுக்கு தூக்கம் வரும். இது எந்த இடத்துக்கு கொண்டு போகும்னா, அந்த NREM நான் ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்புக்கு கொண்டு போகும். இதை வாலண்டியராக கான்சியஸாக நம்ம செஞ்சோன்னா, இது வந்து யோகாவுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு உடம்புக்கு பவர் கொடுக்கும். மெயினாக வந்து பிரெயினுக்கு பவர் கொடுக்கும். இந்த பிரெயின் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட உறக்கம் அத்தியாவசியமாக தேவைப்படுது. நம்ம டே டு டே லைஃப்பில் இதை நம்ம ஒரு ப்ராக்டிஸாக நம்ம இதை ட்ரை பண்ணோம்னா ஆரோக்கியமான மூளையை கெயின் பண்ண முடியும். நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. அவங்கள பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள நிமிர்ந்து உட்கார சொல்லணும், நிமிர்ந்து நடக்க சொல்லணும். எப்பவுமே வந்து இந்த கூணு விழுகிற மாதிரி நிற்கிறதோ நடக்கிறதோ வந்து தவிர்க்க சொல்லணும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ப்ராக்டிஸை நீங்கள் கொடுக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு ஸ்பைனல் கார்டு ஸ்டெடியாக இருக்கோ அந்த அளவுக்கு எனர்ஜி அற்புதமாக இருக்கும் உடம்புல. அதில் பஞ்சபூதங்களும் அற்புதமாக பேலன்ஸ் ஆகும். ஏன்னா பஞ்சபூதங்கள் இதில் பேலன்ஸ் ஆகிறது ரொம்ப முக்கியம் யோகத்தில். ஏன்னா பஞ்சபூதத்தில் இம்பேலன்ஸ் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அது உடல் லெவல்லையும் வரும், மனசு லெவல்லையும் வரும். அதுக்காக எப்பவுமே வந்து முதுகு தண்டை நேராக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண சொல்லுங்கள். எல்லோரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி நிமிர்ந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அப்படி நம்ம ஹேபிட்டாக அதை மாற்றிட்டோன்னா நம்மளுக்கு வந்து உடம்பில் நிறைய ஓட்டங்கள் இருக்குது. இந்த ஓட்டங்களை நம்ம சீராகவும் சிறப்பாகவும் வச்சுக்கணும். அதாவது இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், மின்சார ஓட்டம், அப்புறம் உயிரோட்டம். இந்த எல்லா ஓட்டத்தையும் நம்ம அற்புதமாக வச்சுக்கிட்டா உடம்பு வந்து அற்புதமாக இருக்கும். யோகான்றது நெக்ஸ்ட் லெவல். மெயினாக நம்ம செய்ய வேண்டியது உடம்பை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும், முதுகு தண்டை நேராக வைக்கணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே அனைத்து ஓட்டங்களும் சீராகவும் சிறப்பாகவும் இயங்கும். அப்படி இயங்கும்போது உங்களுக்கு நேச்சுரலாக வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். யோகா பண்ணுறது அப்படின்றது ஆன்மீகத்தில் உயர்றதுக்கு. ஆனால் உடம்பு நல்லா இருந்தால் தானே நம்ம டே டு டே லைஃப்பை, நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதுக்காகவாவது நம்ம வந்து நேராக உட்காரணும், நேராக நடக்கணும், நேராக வந்து முதுகு தண்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்பைனல் கார்டு எப்பவுமே நேராக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் கான்சியஸாக கவனிச்சிட்டே இருங்க. அந்த அவேர்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எப்படி உட்காந்துட்ருக்கேன், எப்படி நின்றுட்டுருக்கேன்றது அப்பப்போ செல்ஃப் அவேராக பண்ணிக்கோங்க. அப்படி அவேர்னஸ் வரும்போது உங்களோட உடம்பை நீங்களே நேராக வச்சுருவீங்க. அப்போது இந்த உடம்பை வந்து நம்ம நேராக வைக்கும்போது இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், மின்சார ஓட்டம் எல்லாமே சீராகவும் சிறப்பாகவும் இயங்கும். அதே சமயத்தில் நம்ம உடம்புல நம்ம எடுக்கிற மூச்சு உள்ளே போகும்போது ஒரே காற்று தான். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் அது 10 விதமாக பிரியுது. அதை தச வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10 வாயுக்கள் உடம்புல பல விதமான ஆக்ஷன்ஸை செய்கிறதுக்கு காரணமாக இருக்குது. நம்ம கண் க்ளோஸ் ஆகிறதும், நம்ம ஐலிட் வந்து க்ளோஸ் பண்ணுறதும் திறக்கிறதுக்கும் ஒரு காற்று. நம்ம மூச்சை வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கும் வெளியில் கொண்டு போகிறதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வர்றதுக்கு, அந்த எனர்ஜி சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு காற்று. நம்ம வந்து ரத்தம் வந்து ஓடுறதுக்கு ஒரு காற்று, நம்ம ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு காற்று. அப்படி 10 விதமான அம்சத்தில் அது வந்து இயங்கிட்டு இருக்கு உள்ள. அப்போது எந்த அளவுக்கு முதுகுத்தண்டு நேராக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த சுவாசம் உள்ளே போகிற எனர்ஜி உடம்பு ஃபுல்லாக ஈஸியாக வியாபித்து நிற்கும். அதுலேயும் பர்டிகுலராக வாக்கிங் போகிறது, லைட்டாக ஜாகிங் போகிறது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா உடம்பு ஃபுல்லாக இந்த காற்று நிறையும், பிராணசக்தி நிறையும். அப்படி பிராணசக்தி நிறையும் போது அனைத்து விதமான நோய்களும் தீரும். அதே சமயத்தில் ஆரோக்கியம் பெருகும்.
அதன் மூலமாக சந்தோஷமும் பெருகும். அப்போது இப்படிப்பட்ட அற்புதமான விஷயம் இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து இதை ட்ரை பண்ணக்கூடாது? உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஏன் சொல்லக்கூடாது? இப்போத்துலேருந்தே இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நாளைக்கு அவங்கள கிங்காக வருவாங்க, பார்த்துக்குங்க.